ஹாய், இன்னைக்கு டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப இயர்லியாகவே எழுந்துக்கிட்டேன். ஸோ எழுந்தோடனே மார்னிங் ஆஸ் யூஷுவல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையிலேயே நான் வந்து ரொம்ப ஹரிபரியாலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மார்னிங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாகவே சைலண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் காலையில் வந்து சாமிக்கெலாம் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நேற்று வந்து மளிகை ஜாமான் வந்து இருந்தது. சரவணா ஸ்டோரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹோம் டெலிவரி அவங்களே பண்ணிடுவாங்க. 200 ருபீஸ் என்னமோ கொடுக்கணும் டிஸ்டன்ஸை பொறுத்து. 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா ஃப்ரீ, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மார்னிங்கே வந்து நம்ம வந்து காலையிலே எழுந்து கொஞ்சம் அமைதியாக அப்படியே ஸ்லோவாக போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்தோடனே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப சைலண்ட்டாக குவைட்டாக இருப்பேன். யார் பக்கத்தில் இருந்தாலும் பேசிக்க மாட்டேன். ரொம்ப சைலண்ட்டாக தான் போகும். அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருட்டாக இருந்தது. வெளியே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப க்ளவுடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வெயில் அந்த மாதிரிலாம் இல்லை. நேத்தாவது மாடு இருந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு. இன்றைக்கி எதுவுமே இல்லை. சைலண்ட்டாக ரொம்ப காமாக இருந்தது மார்னிங் வந்து. ஸோ அதுக்கப்புறம் எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு தேவையான மாவு ஊற வச்சேன். இன்றைக்கி ஆக்சுவலாக இட்லிக்கு மாவு போடலான்னு சொல்லிட்டு மார்னிங் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நான் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு செய்கிறது இந்த பாலை வந்து காய்ச்சிறது தான். நைட்டு வாங்குகிற பாலுன்றதுனால நைட்டே காய்ச்சிடுவேன். மார்னிங் எழுந்தோடனே சூடு மட்டும் பண்ணி வச்சுருவேன். அண்ட் இட்லிக்கு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அழாக்கு வந்து, அதாவது ஒரு கப்புன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கப்பு வந்து உளுந்து, 4 கப்பு வந்து இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி, அப்புறம் வெந்தயம் இது மட்டும் போட்டு நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக பஞ்சு போல் இட்லி வரும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காலையில் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் ஆனால் தூக்கம் வரல. ஆக்சுவலாக இந்த ப்ரஷ் வந்து ஃபேமிலி பேக்குன்னு சொல்லி வாங்குவோம். ஆனால் இது வந்து இந்த கலர்ஸ்க்கு வந்து நல்லா அடிச்சுப்போம் 3 பேருமே. யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த பர்பிள் எடுத்துப்பேன். இந்த டீல் கலர் இல்லைனா ப்ளூ வந்து என் ஹஸ்பண்டும் என் பையனை வந்து நல்லா சண்டை போட்டுப்பாங்க என்ன கலர் வேணும்ன்ட்டு. ஸோ அது அவங்க சாய்ஸில் விட்டுருவேன் நான். அண்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் தான். இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட வேண்டியது. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தது ஈவினிங் வந்து இடியாப்பம், மார்னிங்கும் இடியாப்பம். அண்ட் என் பையன் வந்து ஜம்ஸ் 2 வந்து கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். இப்போது அண்ட் ஒருத்தவங்க வந்து முடிக்கு வந்து எண்ணெய் வந்து நான் வந்து காய்ச்சி வீடியோ போட்டிருந்தேன். அது பற்றி இன்க்ரீடியண்ட்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோஸ் எடுத்திருந்தேன். யூஸ்வலாகவே சண்டே அப்படின்னா எங்கள் வீட்டில் 2 சமையல் இருக்கும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சூப்பு செஞ்சுருந்தோம், மட்டன் சூப்பு. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி. என் ஹஸ்பண்ட் வந்து முட்டை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம். அதனால் அவருக்காக தனியாக வந்து முட்டை கிரேவி சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம் அதே பேட்டர்னில் வந்து செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒயிட் ரைஸ் அண்ட் கர்டு. ஸோ இதுதான் இன்றைக்கான மெனு. அண்ட் என் பையன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருந்தான். பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் மாதிரி செஞ்சுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்களும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஏதாவது கேட்டான் அப்படின்னா நோன்னு சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் என்ன 2 rupees அந்த ஷீட்டு. ஸோ யூடியூப் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கான். பண்ணிவிட்டு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. பண்ண
இப்போ இதுக்கு இடத்துல பண்ண பட் அவன் சூப்பராக பண்ணியிருந்தான். அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்கான். எப்படி பண்ணால் அது வந்து நல்லா ஹை ஸ்பீடில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா காலைல மாவு அரைச்சேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அதை நல்லா புளிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இட்லி. ஸோ நான் வந்து தெரியாமல் வாக்கு கொடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இட்லியா அப்படின்ட்டு சப்பாத்தியும் வேணும் அப்படின்ட்டு பெரட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க தான் வந்து திரட்டிலாம் கொடுத்தாங்க. நான் சுட்டு மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ அவள் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி தான் வந்து இந்த சண்டே வந்து போச்சு. ஸோ இந்த என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனும் போட்டுருங்க. ஸோ அவள் தான். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி பசங்க இருந்தாங்கன்னா எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும்? ஸோ ட்ராயிங்கா இல்லைனா வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ண பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா பசங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம், எப்படி வந்து அவங்கள எங்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ண பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.